ஐசோபியூர் ஐசோலேட் 10 minutes லேட்டர் அப்படின்னு போட்டு நான் சொல்ல பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறீங்க. குடி. நான் இந்த வீர விளையாட்டுக்கு வரல சாமி. குடி. ஏய் கீழே வந்துட்டாங்க. சூப்பரா. திரும்ப ஷோல்டர் ஒர்க் அவுட் வந்து ஷோல்டர் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு லைட்டாக காஃப் மசில் ஒர்க் அவுட்டும் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன போட்டீங்க காட்டுது தூக்கி? ஐசோபியூர் ஐசோலேட்டு இது ட்ரை பண்ணி பார்ப்போம். இது சாக்லேட் ஃப்ளேவர் தான். டச் சாக்லேட். 2 ஸ்கூப் போடா. போடு ஃபஸ்ட்டு தான் அவ்வளோ போடு அவ்வளோ போட்டாலும் குடிக்க போகிறோம். 3 போட்டுருவோம். சரி. மூடி போட்டு தண்ணி வைப்போம். ஏன்னா ஓவர் ஆயிடுச்சு நினைக்கிறேன். 2 ஸ்கூப் தான் ஆளுக்கு ஒரு ஸ்கூப் கணக்கு போட்டேன். ஆளுக்கு 2 ஸ்கூப் ஆயிடுச்சு. ஆமாம். இதில் எதை போட்டாலும் அரைச்சிடும். மிக்ஸி மாரி இது இந்த ஷேக்கரு. போதும் பால் பார்த்தல. ஆமாம் இல்லை அந்த சைஸில் இருக்குது. இந்த ஷேக்கரை மட்டும் பேக்கில் போட்டு எடுத்துன்னு போனோம்னா டடக்கு போடுன்னு சவுண்டு கேட்டு இந்த பாலும் திக்காக இருக்குது. டெக்கத்தில் நல்லா வரும். பாலே கொடுக்கல. இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரிங்கெலாம் இருக்குது. இதெல்லாம் வேஸ்ட்டு. சுருப்பிச்சு நிறைய ஷேக்கரில் ஸ்ப்ரிங்கே வச்சுருக்காங்க. மிக்சர் வெளியே பாரு. அந்த பால் எவ்வளோ வெயிட்டாக இது பண்ணி ஷேக் பண்ணி பாரு. அப்படி இது நம்ம இது $2 நம்ம தான். $200 தான். $200 தான். யூஎஸ்லேருந்து $600. அதெல்லாம் மூடியே நிறைய ஷேக்கரில் மூடியே லீக் ஆகுது. மசில் பிளேஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குறாங்கல்ல. மசில் பிளேஸ் ஷேக்கர் வாட்டர் பாரில் லீக் ஆகுது. ஒரு வாட்டர் பாரில் ஷேக்கரே குவாலிட்டியாக இல்லைன்னா ப்ரோட்டீன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அது ப்ரோட்டீன் மட்டும் குவாலிட்டியாக இருக்குன்னா நான் எப்படி நம்புறேன்? கம்பெனியில் கொடுக்குற வாட்டர் பாட்டில் பேசிக்கான விஷயம். கம்பெனியில் கொடுக்குற ஒரு ஷேக்கர் ரெண்டுமே லீக் ஆகுது. அந்த பையன் பேக்கில் வச்சானா பேக் ஃபுல்லாக நினச்சி போயிடலாம். என் ஃப்ரெண்டை வாங்கி லீக் ஆகுது. டொர்னாடோ ஒரு ஷேக்கர் இருக்குது. இந்த ப்ரோட்டீன்லாம் நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது என்ன ப்ரோட்டீனு? அந்த வரைய இல்லை வரும் சுத்தமாக. இதில் வராதா? இருக்குது, லைட்டாக இருக்குது. இவ்வளோதான் மேலே வரும். ஐசோலேட் இது. ஐசோலேட் இப்படி வராது. நல்ல தண்ணி மாதிரி தான் இருக்கும். அது வரைக்கும் குடிச்ச ஐசோலேட் எல்லாமே. அடுத்தது நான் வேறு ரூல் இருக்குது. அது நீ பாரு. இது பார்க்கும்போதே அதான் இது சூப்பராக இருக்குது. மரம் அதிகமாக தானே இருக்குது. மறுபடியும் வருதுனால. ஆமாம், கீழே இருந்து வருது லைட்டாக. அதுக்கு ஒரு இன்க்ரீடியன்ட் ஒன்று இருக்குது. அது போட்டாங்கன்னா நுரம் வராது போல. நுரம் வராமல் இருக்குதுக்கு. ஆமாம், அது ஒன்று இருக்குது. அது பேரை மறந்துட்டேன் நான். குடிச்சு பார்ப்போம். கசக்குது போயிட்டான். பயங்கர கசக்குதுறான். இதான் நான் சொன்னேன். இப்படிதான் எனக்கு பிடிக்கும். இனிப்பு இல்லாமல் டார்க் சாக்லேட் மாதிரி இருக்குது. ஆமாம், கசக்குது. நல்லா தான் இருக்குது. இது அந்த திருத்திறன் இல்லை. இதுல இருந்து அந்த திருத்திறன் சொன்னீங்கல்ல, இது நல்லா இருக்கு. 8000 ரேட் இல்லை. 7900 ரேட்டுனா கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இது குடிக்குமா? கொலாஜன். அது இதுதான் பிளெயின் தான். அது ஐயோ அது ப்ரோட்டீன் கூட. ப்ரோட்டீன் கூட வேணாம், தனியாக குடிக்குமா? எப்படி இதுன்னு பார்ப்போம். நல்லது இது போட்டுக்கலாம். இது என்ன பிராண்டு? கொலாஜன் புல்ஃபார்ம். ரைட்டு. இது வாங்கி வந்தாரு துபாயில். அவர் புல்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுறாரு. அவர் புல்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுறாரு. போதும் ஒன்று போதும். 2 ஸ்கூப் போடலாம் சார். போடு. 2-3 பேருக்கா? இதுலேயே 2 ஸ்கூப் தான். இப்போ ஒரு ஆளுக்கே 2 ஸ்கூப் தான் போட்டு 3 போட்டு 3 பேருக்குங்களா? நான் தான் அதுன்னு தெரியல. இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக குடிச்ச மாதிரி இருக்குது சப்ளிமெண்ட்டு. ஆமாம், எத்தனை ரெட் இது லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்குதா? இல்லை எனக்கு தெரியல. அப்படிதான் இருக்கா? ஒரு மாதிரியாக இருக்குது. பார்க்கலாம். ப்ரீ ஒர்க் அவுட்டு, ஒரு வே ப்ரோட்டீன் ஐசோலேட்டு, அமெரிக்கன் மசில்.
இப்போ அடுத்தது இது என்ன ப்ரோட்டீனா? இது ஐசோப்யூர். ஐசோப்யூர் கம்பெனியே இது ஐசோப்யூர். இது இம்போர்ட்டட் கிடையாது, ஆனால் இந்தியன் ப்ராடக்ட் தானே அது? இல்லை இம்போர்ட் பிராண்ட் தான், ஆனால் இந்தியன் மேனுஃபேக்சர். இந்தியன் மேனுஃபேக்சரிங் ஐசோப்யூர். எங்கள் அம்மாலாம் வீட்டில் இந்த ஷேக்கரு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஒழுங்காக சோப் போட்டு கழுவணும், எதாவது கொடுத்தாங்க வேறு எதாவது போட்டு வச்சுக்கோங்க சொன்னாங்க. ஏன்னா அவங்க வந்து நீ ஏதோ மருந்து சாப்பிட்ற இதுக்கா, நீ ஏதோ மருந்து சாப்பிட்றேன்றாங்க. ஏமா நான் மருந்துலாம் சாப்பிடல, அது ஃபுட் ஐட்டம் தான். அது இது என்னடா இது? கொலாஜன். எவ்வளோ நேரம் இருக்கு? அப்படியே இறங்கிடாது, டக்குன்னு இறங்கிடும். இது அதனால தான் என்ன பண்ணணும்னா எவ்வளோ நேரத்தில் இறங்குது? புரோட்டீன் கூட போட்டு குடிச்சிடுவேன். அப்படியே இருக்காது, ஒரு மாதிரி கசக்குது, ஒரு மாதிரி இருக்குது. ஒரு 1 hour நைட்டு வாக்கிங் போட்டால் தான் வெளியே போவோம். எக்கச்சக்கமாக குடிச்சிக்கிறேன் கெமிக்கல்லாம். தண்ணி நிறைய குடிக்கணும் ஃபஸ்ட்டு. தண்ணி நிறைய குடிச்சிட்டு வாக்கிங் நல்லா போயிட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் இன்னொரு வாட்டி முடிஞ்சால் கூட ஒர்க் அவுட் பண்ணிடுவேன் தூங்குறதுக்கு முன்னாடி. நான் இப்போ இதுக்கு பீச் போய் ரன்னிங் தான். எப்போ போகிறா? இப்போ அங்கேருந்து அப்படியே பீச் போய் காலியாக தான். எப்படா? இப்போ டேரக்டா வாக்கிங் கொஞ்சமாச்சும் பண்ணலாம். சரி போகலாம், நானும் வரேன். வாங்க. எந்த பீச்சுக்கு போவீங்க? பஸ் நகர். ஏன் அங்கே போகிறேன்? அந்த கட்லெட் சொல்லியிருந்தேன்ல, அங்கே தான். அப்படியா? அப்படியே போய் வாங்கிட்டு ஒரு 1 மணி நேரம் உள்ள பழாத்தின்னு. இவ்வளோ நேரம் ஆச்சு அதெல்லாம் இருக்குது. இது போடணும் 10 minutes லேட்டர் அப்படின்னு போடணும். இன்னும் அரங்கலை. என்ன லெமன் சோடா மாதிரி இருக்குது பாருங்க. லெமன் சோடா இந்த இது மசாலா சோடா மின்ட் இது என்னது மொஜிட்டோ மொஜிட்டோ மாதிரி இருக்குது. நான் இது வரைக்கும் பிளைனாக அது குடிச்சதில்லை. குடிச்சது இல்லையா? நான் இது கூட தான் ப்ரோட்டீன் கூட தான் குடிப்பேன். இன்னைக்கு தான் வீர செயல் பண்ணுறோம். மரைன் கொலாஜன் இது என்ன சொல்கிறாங்க? ப்ரொமோட் ஸ்மூத் ஸ்கின், ஸ்ட்ராங் நெயில்ஸ், ஹேரு, ஸ்கின்னு நெயிலு ஹேர், பயோட்டின் மாதிரி ஒரு இது போடாது. பில்ட் லீன் மசில் மாஸ் அண்ட் ரிகவர் ஃபாஸ்டர், சப்போர்ட்ஸ் ஹெல்த் ஜாயிண்ட் அண்ட் போன்ஸ். இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னா இருக்குதுல்ல, கொலாஜன்ஸ், 0 fillers, ஹைட்ரோலைஸ்ட் டைப் அண்ட் ஓஹோ குளுத்தைட் ஸ்கின்னு. ஆமாம் ஸ்கின்னுக்கு குளுத்தைட். ஆனால் அது ஓரலாக எடுத்தால் வேலை செய்யாது, இன்ஜெக்ஷன் தான் வேலை செய்யணும்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஓரல் வந்து போட்டால் வேஸ்ட்டு தான். இந்த குளுத்தைட் போட்டால் சோப்பு, அப்புறம் இது ஓரல், இது எல்லாமே வேலையை செய்யாது. நான் எடுக்கிறது மெயின் இதுக்கு தான். ஆனால் பயோட்டின் இருக்குது, 40 mcg பயோட்டின் இருக்குது. அதான் ஸ்கின்னு நெயில் ஹேருக்கு பயோட்டின் சப்போர்ட் பண்ணோம். அந்த குளுத்தையானம் வந்து ஸ்கின்னுக்கு நல்லா ஷைனிங் ஆகும், கலராக கருப்பாகிறவங்களாம் வெள்ளை ஆகலாம்னு சொல்லி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தரும் கேட்டான், நிறைய பேர் இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்கல்ல, சர்ஜரி பண்ணிக்கிறாங்கல்ல, ஆம்பளையாக பொம்பளையாக மாறுறது இந்த மாதிரி இதுக்கெலாம், அவங்களாம் வந்து இந்த குளுத்தையான் இன்ஜெக்ஷன் தான் போட்டு ஸ்கின் வந்து சேஞ்ச் பண்ணி போகலாம். அது ரொம்ப வெள்ளையாகிடுவாங்களாம். இன்ஜெக்ஷன் போட 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 அது ஒரு டாக்டர் வந்து யூரோப்லேருந்து வாங்கி ஒரு போடுறாராம் இன்ஜெக்ஷன். சொன்னாங்க ஒரு பையன் சொன்னாவா, அது போட போட ஸ்கின்னு கலர் வந்து மாறினே வந்து இந்த டார்க் ஸ்கின்னு அப்படியே ஒயிட்டாக மாறி உள்ள இருக்கிற பச்சை நிறமெல்லாம் வெளியே தெரியற அளவு மாறிட்டான். மெலனின் கம்மியாக இருந்தப்போ அந்த மாதிரி அந்த ஸ்கின்னோட இதுவே போயிட்டு அந்த மாதிரி ஆகுது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த குளுத்தையான் வந்து ஓரலாக எடுத்தால் வேலை செய்யுது. நான் வாங்கி எடுத்து பார்த்தேன் ஒரு வாட்டி டேப்லெட்டு. இது 0 ஆன்லைனில் வாங்கினேன், ஆன்லைனில் அமேசானில் வாங்கி எடுத்து பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் வேலை செய்யலை. ஆனால் ஸ்கின்னுக்கு அது நல்லதுன்றாங்க. பயோட்டின், விட்டமின் சி அந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்லாம் இருக்குது. எனக்கு பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தேவையில்லாத சப்ளிமெண்ட் தான். தேவையில்லாத சப்ளிமெண்ட். நீ வந்து நேச்சுரலாக நான் உடம்பு குறைக்கிறேன், நேச்சுரலாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறீங்க. ஃபேட் பர்னர், அப்புறம் அப்புறம் ப்ரீ ஒர்க் அவுட், அப்புறம் கொலாஜன், அப்புறம் டெஸ்ட் பூஸ்டர். இல்லை இதான் அந்த சொல்கிறேன். ஒரு 30 ஐட்டம் வாங்கி வச்சுங்க. நீ பண்ணுறது நேச்சுரல் கிடையாதுப்பா. நேச்சுரல் வந்து வெறும் ஃபுட்டு. ஏதோ 1-2 சப்ளிமெண்ட் எடுத்தீங்கன்னா ஒத்துக்கலாம். நீ எல்லா கெமிக்கலையும் எடுத்துக்கிட்டு நீ வந்து நேச்சுரல்ன்ற பேரில் கெமிக்கலை நம்பி தானே போறீங்க. அதுக்கு வந்து மெடிசன் அடிச்சு ரெடி பண்ணுறவங்களே பெட்ரு. அதுவே சைடு எஃபெக்ட் கம்மியாக தான் வரும். சீரியஸாக சொல்கிறேன். டேஸ்ட் பாருங்க, வச்சு பார்ப்போம். சூப்பராக குடி. நான் இந்த வீர விளையாட்டுக்கு வரல சாமி. குடி குடிச்சு பாரு. அவ்வளோத்துக்கு இல்லை, குடி. இல்லை உண்மையா நல்லா தான் இருக்கு, ஸ்வீட்டா.
உனக்கு ஸ்வீட்டா இருக்கு டிப்பா. இஷ்டம். ஏய் கீழே வந்துட்டாங்க. சன்னையில ஓம வாட்டர் குடிக்கிற மாதிரி இருக்கு. ஓம வாட்டர் மாதிரி இருக்கு. ஃப்ளேவர் இல்லைன்னு ஃப்ளேவர் கிடையாது. ஏய் இப்போ குடிச்சானா அந்த மயக்கம் வர மாதிரி இருக்குது. சரி நல்லா தானே இருக்கு. எனக்கு இது மாதிரி இருக்குண்ணா, அந்த ரப்பர் குடிக்கிற மாதிரி இருக்குண்ணா. தண்ணி ரப்பர்ல என்ன சொல்றது இல்லை, இந்த ஓம வாட்டர் மாதிரி தான் இருக்கு. பணம் வரும்ல, பனங்கள் கல்லு, அந்த கல்லு, ஸ்மெல், அந்த ஸ்மெல் வந்து கல்லுனா இதான் லைட்டா ஒரு மாதிரி தான் இருக்கு. ஓம வாட்டர் மாதிரி இருக்கு. ஓம வாட்டர் பதனி பதனி அந்த ஸ்மெல் டேஸ்டா இருக்கு மேடம். அந்த ஸ்மெல் வரும் பாருங்க. பதனி ஸ்மெல், பதனி டேஸ்ட், பதனி ஸ்மெல். பா ஐயோ நல்லா குடிச்சிட்டு எல்லாத்தையும். இது எதுல தான் கலந்து குடிக்கணும்? இவங்க எப்படி சொல்றாங்க இவ்வளவு எனி கஷ்டம்? ட்ரிங்க். ஓ அதுல கலந்து சொல்றாங்க. ஒரு ஸ்கூப். ஆமா ஒரு ஸ்கூப். நான் வேக கூட குடிச்சிடுவேன். அது ரெண்டு பெருசா ஸ்கூப் தெரியாது. அதான் அந்த சாக்லேட் ஃப்ளேவர் இருக்குல்ல, நம்ம டீசெண்டா இது கூட குடிச்சிருக்கலாம். ரூல் கூட போட்டு குடிச்சிருக்கலாம். ரூல் ஒன் டேஸ்ட் அப்படி தெரியாது. அது நல்லா இல்லைன்னு எப்போ வந்துச்சுடா சோடா குடிச்ச மாதிரி. இறங்கி ஒரு மாதிரி கிரிட் இருக்குண்ணா. அன்ஃப்ளேவர்ட்னா அதுதான் இருக்கும். நம்ம ஏதாவது ஒன்று கூட இதுதான் குடிக்கணும். அவனுக்கு எப்படி டைரக்ஷன் ஃபார் யூஸ் எதுவும் போடலையா? இருக்கு, இங்க இருக்கும். இருக்கு பாரு. இங்க இருக்கு. Add 2 scoops of marine collagen to your favorite beverages. 2 ஸ்கூப் குடிக்க சொல்றாங்க. எதுக்கு அது 2 ஸ்கூப்? எல்லா சப்ளிமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபேட் பர்னர் இருக்கா, இதுல டோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரைலாம் போடலே நல்லா வேலை செய்யும். 4 மாத்திரை போட சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு. மார்னிங் 120 மாத்திரை இருக்கும் டப்பால. ஒரே மாசத்துல காலி மாதிரி 4 மாத்திரை ஒரு நாளைக்கு ரெக்கமெண்டட் டோஸ்னு போடுவாங்க. நம்ம அப்பெல்லாம் எடுத்தோம்னா நம்ம டோஸ் ஆயிடும். நம்ம தான் அது உடம்பு எந்த அளவுக்கு கேட்டுப்போம். எப்பவுமே டோஸ் வந்து கம்மியாக எடுக்கணும். மினிமம் டோஸ். ஒரு மாத்திரை போட்டு பார்க்கணும், வேலை செய்யலையா அப்புறம் தான் நீ அடுத்த இன்னொரு மாத்திரை போடணும். கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. எத்தவொடனே 4 மாத்திரை போட்டினா அப்படியே நட்டுக்க வேண்டியது தான். அப்புறம் ஸ்ட்ரைட் ஒரு மாத்திரை போட்டு பார்த்து வேலை செய்யல அப்புறம்னா இன்னொரு மாத்திரை, ரெண்டு மாத்திரை, ஒரு 1 வீக் ஒரு மாத்திரை, அதுக்கப்புறம் 2வது வாரம் 2 மாத்திரை அப்படி போடலாம். இல்லை வேற சப்ளிமெண்ட் இருந்தால் இதை நிறுத்திடலாம். அந்த ஒரு மாத்திரையை போட்டு ஒரு வாரம் 10 நாள் போட்டு வேலை செய்யல அப்படின்னா நிறுத்திட்டு வேற மாத்திரை ஏதாவது எடுத்தோம்னா அது ஒரு எல்லாமே கம்மி டோஸாக போட்டு நம்ம அதோட மேக்ஸிமம் பெனிஃபிட் எடுக்கணும். எல்லாமே அந்த கான்செப்ட் தான். இது மாதிரி 4 மாத்திரை, இதில் 4 மாத்திரை, அதில் 2 ஸ்கூப்பு, அந்த ப்ரோட்டீன்லாம் ரெக்கமெண்ட் டோஸ் நினைப்பாரு. ஒரு நாளைக்கு 3 ஸ்கூப் 4 ஸ்கூப் 2 ஸ்கூப் போட்டுருப்பானுங்க. ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் காலி ஆகும். நீ அடுத்த டப்பா வாங்க. இது 90 டேப்லெட் சர்விங்ஸ் வந்து 90 டேப்லெட் இருக்கு. டைரக்ஷன் ஆஃப் யூஸ்: டேக் 1 டேப்லெட் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட், நாட் ரெக்கமெண்டட் டு டேக் ஆஃப்டர் ஒர்க் அவுட் அண்ட் லேட் ஈவினிங். ஓகே, இது பரவாயில்ல. நம்ம ஊர் மேனுஃபேக்சரிங்கிறதால நியாயமாக போட்டுருக்காங்க. 90 மாத்திரை இது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு மாத்திரை, லஞ்சுக்கு அப்புறமும் போடக்கூடாதான், லேட் ஈவினிங்லையும் போடக்கூடாதான். இதுதான் கரெக்டாக கொடுத்துருக்கான். ஆனால் அது வேலை செய்யுமான்னு தெரியாது. நம்ம ஊர் ப்ராடக்ட் இல்லை, எனக்கு இது நல்லா இருக்கு. நான் யூஸ் பண்ணேன். நான் நிறைய ஃபேட் பர்னர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பெஸ்ட்டாக இருக்கு. சரி, நான் யூஸ் பண்ணதில்ல, மைல்டா. அப்போ கூட ஒரு 4 யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ இன்னைக்கு வேணாம். ஓகே, 10 கவுண்ட் வச்சுக்கோங்க. 2 செஸ்ட் நிமித்து நல்லா உட்காரு. சூப்பரா. ஆல்டர்னேட்டாக பண்ணு. கையை அப்படியே ஆல்டர்னேட்டாக பண்ணு. கையை ஆல்டர்னேட்டாக பண்ணுறா. அதுலேயே போடு அப்படியே போடு. ஆல்டர்னேட். உட்காந்து செஸ்ட் நிமித்து, காலை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி உட்காரு நல்லா. போடு. சூப்பர்.
ஜஸ்ட் நிமித்து தலையை நிமித்து. ரெண்டையும் ஈவனாக பண்ணு. அப்படியே அப்படியே மாற்ற நிறுத்தக்கூடாது, மாற்றி மாற்றி பண்ணணும். என்னப்பா எப்படி ஒர்க் அவுட்டு? சூப்பரான ஒர்க் அவுட். பேருக்கு ஏற்ற மாதிரி ருத்லெஸ்ஸாக தான் இருக்காரு. போட்டு புரிஞ்சாரு. இது வந்து ஆப்ஸு இவ்வளோ நேரம் ஷோல்டர் பண்ணி வராத வேர்வை 5 நிமிஷத்தில் வந்துச்சா? டக்குன்னு வந்துருச்சு. எல்லாமே வேலை செய்யுது. இப்போதான் வேலையை செய்யுது. எப்போ என்னதான் ஜிம் பண்ணாலும் இந்த மாதிரி ஏதாவது ஃபிசிக்கலாக பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரூல் 1 ட்ரை பண்ணுமா? ஸோ நானும் இப்போ கிக் பாக்ஸிங் ஜாயின் பண்ணிட்டேன் அண்ணா கிட்ட ருத்லெஸ் ஜிம்மில். ஒரு சின்னதாக தான் கொடுத்தாரு. செம ஹெவியாக இருந்துச்சு. ஐ மீன் எனக்கு அது ஹெவியாக இருந்துச்சு. ஒருவேளை அது மொத்தம் லைட்டாக இருக்கலாம். பட் பேச முடியல.